அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திப்போம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே நிறைய அறக்கருத்துக்களை, அற சிந்தனைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திருமந்திரம், ஆர்க்கும் இனிமின் அவர் இவர் எண்ணன்மீன், பார்த்திருந்து உண்மீன், பழம்பொருள் போற்றன்மீன், வேட்கை உடையில் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினே என்று ஒரு 6 சிந்தனைகளை நமக்கு இந்த திருமந்திரத்திலே வழங்கியிருக்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, ஆர்க்கு விடுமீன், எல்லோருக்கும் தானமாக கொடுங்கள், உணவை தானமாக கொடுங்கள், சாப்பாட்டை வழங்குங்கள், அவன் இவன் என்று பார்க்காதீர்கள், எந்த சாதி, எந்த குலம், கோத்திரம், சமயம் என்ன, மதம் என்ன என்கின்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் வயிறு இருக்கின்ற காரணத்தினால், எல்லோருக்கும் பசி இருக்கின்ற காரணத்தினால் ஆர்க்கு விடுமீன் என்று அவர் சொல்கிறார். இதையே வள்ளலார் தன்னுடைய உரைநடையிலே தெளிவாக எழுதியிருப்பார். மனிதர்களுக்குள் எந்த பாகுபாடும் வேறுபாடும் பார்க்காமல் பசி என்று வந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக உணவை தர வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். அவர் இவர் என்று எண்ணாமல் பார்த்து நீங்கள் அதை வழங்குங்கள் என்று சொல்கின்ற போது இந்த பசிப்பினியை போக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காங்குதல், 10 பசிவந்திர பறந்து போகும் என்று ஔவையார் பாடியிருக்கிறார் அல்லவா. பசி என்ற ஒன்று வந்துவிட்டால் மானம் முதல் நம்முடைய காம உணர்ச்சி வரை 10 விதமான அந்த குணங்கள் எல்லாம் மறைந்து போகும் என்று ஔவையார் பாடுவார். அவரே ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாள் எந்தோ அறியாய், இடிப்பைப்போர் என் வயிறு உன்னோடு வாழ்தல் அரிது என்று அவையே சொல்லுவார். இந்த வயிறு இருக்கிறதே கிடைத்தது என்பதற்காக 2 நாட்கள் 3 நாட்களுக்கு சேர்த்து உண்ண முடியாது. எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் உண்ண முடியும். ஆகவே இந்த பசியோடு வாழ்வது என்பது ரொம்ப கடினமான செயல் என்று ஔவையார் சுட்டிக்காட்டுகிறார். மண்கினி ஞாலத்து வாழ்வதற்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலை நமக்கு சொல்லித் தருகிறது. பசிப்பினி என்னும் ஓர் பாவி அது தீர்த்தோர் இசை சொல் அளவேக்கு என்னா நிமிராது என்று மணிமேகலை சொல்லும். இந்த பசிப்பினியை போக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய புகழை சொல்வதற்கு, அளவிட்டு சொல்வதற்கு என்னுடைய நாட்டிற்கு, என்னுடைய சொல்லிற்கு ஆழம் போதாது, எல்லையே இல்லை என்று சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை சொல்லுகிறார். ஆகவே எல்லோருக்கும் எடுங்கள், அவர் இவர் என்று பாகுபாடு பார்த்தாங்க. அடுத்து பார்த்திருந்தும் பழம்பொருள் போற்றன்மீன், உண்ணுவதற்கு முன்பாக யாராவது ஏழைகள், வறியவர்கள், பசித்தோர்கள் வருகிறார்களா, அதை ஐயமிட்டு உண், பிச்சையிட்டு உண் என்கிறது நம்முடைய பழந்தமிழ். பார்த்திருந்து உண்மீன், பழம்பொருள் போற்றன்மீன், நேற்றைக்கு சமைச்ச உணவை அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பழையதாக இருந்தாலும் எடுத்து அதை நீங்கள் பிறருக்கு இடுங்கள் என்று அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். பசிப்பினி என்னும் ஒரு பாவி என்று எப்படி மணிமேகலை சொல்லுகிறதோ அப்படி இந்த பசிப்பினியை போக்குவதற்காக வீட்டிலே சமைத்த அந்த உணவை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பது இதனுடைய உட்கருத்தாக இருக்கிறது. அடுத்து ஒரு உயர்ந்த அறிவியல் சிந்தனை, வேட்கையுடைய விரைந்து ஒல்லை உண்ணன்மீ, பசி மீது வேட்கை கொண்டு உணவின் மீது ஆசை வைத்து அதனை மிக விரைவாக உண்ணாமல் மெதுவாக பொறுமையாக சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். அவசரமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இந்த காலத்திலேயே அல்சர் போன்ற நோய்கள், ஒரு பதட்டம் இவர்களோடு உண்ணக்கூடாது, அவசரமாக உண்ணக்கூடாது. கறி, ஒரி, கறி என்று சொல்வார்கள். கறி என்று சொன்னால் தெரியும், மசாலா போட்டு நம்ம சமைக்கிற சாப்பாடு, மட்டன், சிக்கன் போன்ற கறி, ஒரி, கவலை, கறி வேகமாக சாப்பிடுவது 3 கூடாது என்பார்கள். ஆகவே வேட்கை உடையில் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினை. காக்கையை போல, எப்படி காக்கைகள் தனக்கு கிடைத்த உணவை மற்ற காக்கைகளை கூவி அழைத்து ஒன்றாக ஒற்றுமையாக கூடி உண்ணுகிறதோ அதை போல மனித குலமே நீங்களும் உண்டு வாழுங்கள் என்கின்ற ஒரு சமத்துவத்தை நமக்கு இங்கே திருமூலர் போதிக்கிறார். ஆகவே ஒரு 6 சிந்தனைகள், ஆருக்கும் இடையே, எல்லோருக்கும் இடையே, ஏன்னா ஞானி முதல் அஞ்ஞானி வரை, படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், அரசன், ஆண்டி எல்லோருக்கும் வயிறு இருக்கின்ற காலத்தினால், பசி இருக்கின்ற காலத்தினால் ஆர்க்கும் இடைமின் அவர் இவர் என்று எண்ணன்மீன், பார்த்திருந்து உண்மீன், பழம் பொருள் போற்றன்மீன், வேட்கை உடையில் விரைந்து ஒல்லை உண்ணன்மீன், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிவினை என்கின்ற அற்புதமான சிந்தனையை திருமூலர் நமக்கு வழங்கியிருக்கிறார். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.